MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. சித்தர்கள்ல எனக்கு பிடிச்சது வந்து போகர். ஏன்னா அகத்தியர் வந்து எப்படின்னா ரொம்ப அறிவாளியான ஜீனியஸான ஒரு பர்சன். நான் வந்து எழுதி வச்ச குறிப்புகள் படிச்சா நோய் நொடி இல்லாம இந்த பிரபஞ்சம் வாழும்னு சொல்லி எழுதினார். கொடைக்கானல்ல பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. அவர் நினைக்காம அவர் கூப்பிடாம நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், இந்த வருஷம் பர்த்டே கிஃப்டா நம்ம வந்து அந்த போகர் கட்டின கோயிலுக்கு எனக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு போட்டோம். பார்த்தா அது வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தது. நாங்கள் பூம்பாறையில் இருந்தோம். சொல்லிட்டு நான் வந்து இப்படி வரோம், அங்கேருந்து காமிக்கிறார் பழனி கோயில். அந்த கொடைக்கானல்ல அந்த மலை மேல அந்த கோணல் நின்று பார்த்தா பழனி முருகன் கோயில் தெரியுது. எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் எஸ்ஆர்கே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போங்க. குட்டி கோயில். சரி, அந்த படிக்கட்டு ஏறி போகிறோம். அவ்வளோ காற்று, ரொம்ப நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது அந்த இடமே பார்க்க. உள்ளே போயிட்டு அந்த முருகரை கும்பிடுறோம். ஒரு கல் சிலை, பழனியில் இருக்க மாதிரி ஆண்டி கோலமாக இல்லாமல் ஒரு கல் சிலை, சும்மா பார்க்க சாதாரண பாறாங்கல்ல செதுக்குன தான் இருக்குது. நான் போயிட்டு வேண்டிட்டு, நான் இன்னைக்கு போகர் கட்டின முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். சாமியை வேண்டிட்டு அந்த அவர் வந்து ரொம்ப யார்கிட்டையும் பேசல. அந்த ஐயர் அவர் வந்து ஏதோ மூட் ஆஃப்ல இருந்தார் போல. நாங்கள் சுற்றி இப்படி வந்தோம். ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. போகர் அங்கே வந்தனால எல்லா முருகன் கோயிலும் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒருவேளை இதுதான் போகர் கட்டின முருகன் கோயிலாக இருந்தால் என்ன பண்ணுறது? எதுக்கும் வா இவற்றை கேட்பேன்னு திரும்பி வந்து ஐயர்கிட்ட, ஏங்கய்யா இந்த போகர் கட்டின முருகன் கோயில் சொல்கிறாங்கல்ல, கொடைக்கானல்ல ஒன்று இருக்குன்னு, அது எங்கே இருக்கு அப்படின்னு இருக்கும். போகர் கட்டின முருகன் கோயிலே நின்றுட்டு போகர் கட்டின கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டது நீங்கள் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு அப்படி என்ன சேலை மேலே ஒரு காதல் அப்படி? நான் வந்து சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது எங்க குலதெய்வம் வந்து தத்தியம்மன், கனகநாச்சி அம்மன் சொல்லிட்டு 2 பெண்கள் தான் குலதெய்வம். நம்மளோட குலதெய்வ கோயிலோட வாசல்ல நம்ம நிற்கும் போது என்னோட 100 தலைமுறை நான் டைரக்டா கனெக்ட் ஆகிற ஒரே இடம் அங்கதான். இப்ப தஞ்சாவூர்ல எங்கெல்லாம் ராஜராஜ சோழனோட கால் அடி பட்டுச்சுன்னு உங்களுக்கு கேட்டா தெரியாது. ஆனா தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போகும்போது ராஜராஜ சோழனோட காலடி ஒவ்வொரு இடத்துலயும் பட்டு. எனக்கு அப்படியே தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அடங்கவே அடங்காது. இந்த இடத்துல நின்று என்னோட தாத்தன் ராஜராஜ சோழன் வந்து வணங்கி இருப்பார்ல, அவங்க எல்லாம் வேணுன ஒரு இடத்துல அதே இடத்துல என் கால் நிற்கும் போது என்னோட அப்பாவோட 100 தலைமுறையோட டைரக்டா நான் கனெக்ட் பண்றேன் அந்த இடம். அங்க நின்று நான் அந்த அம்மனை சாரியோட பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வைப் இருக்கும் தெரியுங்களா, எமோஷன்ஸ். என்னோட டேபிள்ல நீங்க பார்க்கணும், முருகன் என்னுடைய ரொம்ப ஃபேவரட். சித்தர்கள்ல எனக்கு பிடிச்சது வந்து போகர். ஏன்னா அகத்தியர் வந்து எப்படின்னா ரொம்ப அறிவாளியான ஜீனியஸான ஒரு பர்சன். நான் வந்து எழுதி வச்ச குறிப்புகள் படித்தா நோய் நொடி இல்லாமல் இந்த பிரபஞ்சம் வாழும்னு சொல்லி எழுதினார். ஒரு படி மேலே கொஞ்சம் திமிர் பிடிச்சவர் நம்ம போகர். நான் எழுதி வச்சதை படிக்கணும்னு இல்லை, என்னை வந்து பார்த்தாலே, நான் செய்த சிலைகளை பார்த்தாலே உங்களுக்கு நோய்கள் குணமாகும்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணாருன்னா நவபாஷான சிலைகள் செஞ்சார் பழனியில். அப்புறம் கொடைக்கானல் ஒரு சிலை இருக்குது, 2 சிலை இருக்குது தெரியுமா? கொடைக்கானல்ல பூம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆசை, எனக்கு போகர் ரொம்ப பிடிக்கும். போகர் கட்டின கோயில் அந்த பழனி போகும்போது அவரோட இன்னொரு சிலையை பார்க்கணும் எனக்கு ஆசை. எனக்கு இந்த சித்தர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ அங்கே போகும்போது நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த வருஷம் பர்த்டே கிஃப்டாக நம்ம வந்து அந்த போகர் கட்டின கோயிலுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னு போட்டோம். பார்த்தா அது வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தது. நாங்கள் பூம்பாறையில் இருந்தோம். அப்போ சொன்னாங்க, அந்த கோயில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபாரின் லேடி வந்து ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகி முருகனோட அருள் இது பண்ணி கட்டியிருக்காங்க. அது நம்ம போயிட்டு வர்றதுக்கு 1 டே ஆயிரும். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் மதுரையில். என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஒன்று வச்சுருக்கார். ஸோ நம்ம மதுரைக்கு போகணும், அவர் இந்த பார்ட்டின்னு சொல்லாமல் நம்ம மதுரைக்கு போகணும், அங்கே வந்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலன்ட்டார். எனக்கு ஒரே கவலையாயிருச்சு. நாங்கள் அந்த ஒரு ப்ரைவேட் ரிசார்ட் லக்ஸ் கிளாம்னு ஒன்று ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வரும்போது பார்த்தா ஒரு இடத்துல நிப்பாட்டினார். பர்த்டேனால பூவாங்க பார்த்தா அங்கே ஒரு முருகன் கோயில் இருந்தது. இந்த முருகன் கோயிலுக்கு போகலாமே நம்ம அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு போகர் கட்டின முருகன் கோயிலுக்கு தான் போகணும், ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு இன்னைக்கு அதுக்கு தான் போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துல நின்றுட்டு சரி ஓகே உனக்கு இஷ்டம்லாம் பரவாயில்லன்னு முன்னாடி வந்தார். பூவாங்க. கதவை திறந்து நான் இறங்க போமா பார்த்தா கீழே ஃபுல்லாக மழை தண்ணி தேங்கி சகதியாக இருந்தது. என்னால் கால் வைக்க முடியல. ஸோ கொஞ்சம் ரிவர்ஸ் வர வேண்டியது. ரிவர்ஸ் வந்தால் திருப்பி அந்த படிக்கட்டிலே வந்து நின்றோம்.
என் கணவர் சொன்னார், ஏதோ ஒரு முருகன் கோயில் போகணும்னு சொன்னேன். ஆனால் இவர் 3 தடவை, தடவை போய் நிப்பாட்டும் போது ஒரு பைக்குக்காரங்க பைக் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறோம். இப்படியே 3 தடவை ஆகுது. அங்கே இறங்கின உடனே அவர் சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் எஸ்ஆர்கே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போங்க. குட்டி கோயில். சரி, அந்த படிக்கட்டு ஏறி போகிறோம். அவ்வளோ காற்று, ரொம்ப நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது அந்த இடமே பார்க்க. உள்ளே போயிட்டு அந்த முருகரை கும்பிடுறோம். ஒரு கல் சிலை, பழனியில் இருக்க மாதிரி ஆண்டி கோலமாக இல்லாமல் ஒரு கல் சிலை, சும்மா பார்க்க சாதாரண பாறாங்கல்ல செதுக்குன தான் இருக்குது. நான் போயிட்டு வேண்டிட்டு, நான் இன்னைக்கு போகர் கட்டின முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த நவபாஷான சிலைகள் எப்படி இருக்கும், ஏன்னா பழனியில் இருக்குது விஷம் முறிக்கப்பட்டது, இன்னொரு இந்த கொடைக்கானல் இருக்குது விஷம் முறிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழனியில் இருக்கிறதுல அது நம்ம அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த அபிஷேக பால் குடித்தாலோ பல்லாயிரம் நோய்கள் வராது. அதனால தான் அந்த முருகனோட கால்லாம் ஒல்லியாச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஏதோ அவ்வளோ மெடிசனல் ப்ராப்பர்ட்டி, அது அவ்வளோ நோய்களை குணமாக்குமா. ஸோ அதில் தடவி இருக்கிற சந்தன காப்பில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாங்கள் வந்துட்டு அங்கே அப்படி சொல்லிட்டு இப்படி சாமியை வேண்டிட்டு, அந்த அவர் வந்து ரொம்ப யார்கிட்டயும் பேசல அந்த ஐயர். அவர் வந்துட்டு ஏதோ மூட் ஆஃப்ல இருந்தார் போல. நாங்கள் சுற்றி இப்படி வந்தோம், ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே போகர்னு எழுதியிருந்தது. வா, போகர் ஃபோட்டோ இருக்குப்பா, நம்ம போகருக்கு அந்த கோயில் போகும்போது அட்லீஸ்ட் இதில் போகர் ஃபோட்டோ பார்த்துட்டோம். போகர் அங்கே வந்தனால எல்லா முருகன் கோயிலும் இந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒருவேளை இதுதான் போகர் கட்டின முருகன் கோயிலாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலி பெருசாக ஹிந்துயிசம் பற்றி தெரியாது, கிறிஸ்டியன் தானே, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இது வந்துட்டு அது வந்து நான் கூகுளில் பார்த்தேன், அது வந்து 25 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது அப்படின்னு. எதுக்கும் வா இவற்றை கேட்பேன்னு திரும்பி வந்து ஐயர்கிட்ட, ஏங்கய்யா இந்த போகர் கட்டின முருகன் கோயில் சொல்கிறாங்கல்ல, கொடைக்கானலில் ஒன்று இருக்குன்னு, அது எங்கே இருக்குது அப்படின்னு அவர் பார்த்து, போகர் கட்டின முருகன் கோயிலே நின்றுட்டு போகர் கட்டின கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டது நீங்கள் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அந்த குறிஞ்சி ஆண்டவர்னு போட்டு ஏதோ ஒரு கிறிஸ்டியன் அம்மா கன்வெர்ட் ஆகி, அது சமீப காலமாக ஒரு, அதாவது பிரிட்டிஷர்ஸ் டைம் அப்போ ஒரு அம்மா வந்து முருகனோட அருள் புரிஞ்சு கன்வெர்ட் ஆகி கட்டின கோயில், இதுதான் ஒரிஜினலாக போகர் கட்டின முருகன் கோயில்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவர் நினைக்காம, அவர் கூப்பிடாம நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நான் வந்து இப்படி வரோம், வந்துட்டு அந்த அங்கேருந்து காமிக்கிறார் பழனி கோயில். அந்த கொடைக்கானல்ல அந்த மலை மேலே அந்த கோணல் நின்று பார்த்தா பழனி முருகன் கோயில் தெரியுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குறுக்கால பந்தங்கள் வச்சு இந்த முருகனுக்கு இது மாலை ஏதோ போட்டுட்டு அங்கே வருவாங்க. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியில் அந்த ஐயர் சொன்னார். வெளியே கோயிலுக்கு வெளியே அந்த ஐயர் வச்சு நீங்கள் பேச வச்சு என்ன வரலாறு தலைவர் அவ்வளோ அழகாக சொன்னார். அந்த காலத்தில் காட்டு வழியாக மக்கள் வந்து குறுக்கால கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு நடந்து வந்திருக்காங்க. வந்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல, காவடி எடுப்பாங்கல்ல, அங்கே காவடி எடுத்துகிட்டு இது இங்கே கொண்டு வருவாங்க. இன்னமும் அந்த கஷ்டம் இருக்குது, எதோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதம், ஆச்சரியமா இருக்கு. அங்கேருந்து பழனி மலை தெரியுது. வியூ பாயிண்ட், நீங்கள் கொடைக்கானல்லேருந்து அந்த வியூ பாயிண்ட் எடுத்தீங்கன்னா பழனி மலையை அங்கேருந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு நம்மளோட அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு வச்ச அதிசயங்கள், அற்புதங்கள், கிஃப்ட் எல்லாமே நம்ம அனுபவிக்காமல் இருக்கோம். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஒரு பெண்களுக்குமே வந்து சேலை ஒரு கனெக்ட், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் நான் சாரி மட்டுமே கட்டியிருக்கேன், நான் வந்துட்டு ரொம்ப வில்லேஜா அப்படின்னு கேட்டா, நான் வந்து கிளினிக் போடும்போது நான் வந்து ஜஸ்ட் I was 23 years old. முதல்ல என்னை பார்த்தப்ப என் கணவர் வந்துட்டு என்னை வந்து சாரியில பார்த்தாரு. நான் அப்ப வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். அந்த அப்போ வந்துட்டு சாரி கட்டி தான் ஜூனியர்ஸ் இருக்கணும். ஜூனியர்ஸ் வந்துட்டு அப்போதான் சீனியர்ஸ் யாரும் ஜூனியர்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ என்னை ஃபர்ஸ்ட் அவர் என்னை பார்த்தது வந்துட்டு, நான் சாரி காலேஜ்லேருந்து அந்த சாரி முத கட்டுறோம்ல, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வரோம். ரோட்டில் நானே ஃப்ரெண்டு வரும்போது அவர் வந்துட்டு சைக்கிள் ஆப்போசிட்டில் நாங்கள் பார்த்தேன். ஸோ அவருக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். நான் இல்லைன்னு எப்பயாச்சும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவர் அட்டென்ஷன், அவர் கவனம் திருப்பணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து சாரி கட்டிட்டு இப்படி குறுக்கால ஜூனியர்ஸ்லாம் அப்படி போயிட்டு இருப்போம்ல, பிஸியாக நாங்கள் படிக்கிறதுக்காண்டி புக்ஸ் எடுத்து தான் போயிட்டு இருப்போம். அவங்க பார்க்கணுன்றதுக்காண்டி பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அப்போ நம்மளை பார்த்துருவாங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் சாரி கட்டினதான் ஃபர்ஸ்ட். கிளினிக் போடும்போது எனக்கு 23 வயசு தான். நான் வந்துட்டு என்னுடைய உருவத்தையோ என்னைய பார்த்து அண்டர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது,
என்னை வந்துட்டு எல்லாரும் மரியாதையாக பார்க்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சேன். நான் இங்கே செட்டிநாட்டில் தான் ஃபஸ்ட் வந்தேன். செட்டிநாட்டில் வந்து பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாங்க. இந்த காரைக்குடியில் இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா எந்த தெருவில் எங்கே போனாலும் அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு தேவையே இல்லை. அவங்க வந்து நம்மள உடனே என்ன ஹெல்ப் வேணும் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ நான் சுடி போட்டு உட்காரமோ ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஒரு 50 வயசு 60 வயசு ஒரு ஆள் வந்து இவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ன புரியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்து என்னை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னை மரியாதையாக தான் பார்க்கணுன்னு நான் நினச்சேன். சுடி ஜீன்ஸ் அப்படி போட்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸ் ஓபி பார்க்குறாங்க சென்னையில், சிட்டிஸ்லலாம். அவங்க அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய பாரம்பரியத்தையும் என்னோட அடையாளத்தையும் விட்டு கொடுக்கறதுல எப்பயுமே உடன்பாடு இல்லை. ஐ வாண்ட் டு பி ஐடென்டிஃபைட். ஸோ நான் ரொம்ப கிராமத்து டைப்பு, ரொம்ப வந்துட்டு ஓல்டு ஃபேஷன் சொன்னால் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் ரொம்ப குட் கேர்ளாக இருந்தேன், நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன். ஸோ வாட், நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். அப்போ எப்பயுமே மரியாதையாக என்னை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் வெளியே போடும்போது நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த ஆடை வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஃபுல்லி கவர்டாக இருக்குது. நான் கான்ஃபிடென்ட்டாக எங்கே வேணால் போகலாம். நான் வந்துட்டு சுடி போட்டிருந்தேன்னா எப்படி இருக்குன்னு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்லாம் தேவையில்லை. அதனால இதுல கான்ஃபிடன்ஸ், ரெஸ்பெக்ட் எல்லாமே நம்ம அந்த துணியில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம ரொம்ப அழகா கோயில்கள்ல சிலைகள், அது என்ன அப்படி ஒரு ஆசை, அந்த கேள்வி வந்துடும் பொதுவா. இப்ப பெண்களுக்கு அப்படி என்ன சேலை மேல ஒரு காதல் அப்படின்னு? நான் வந்து சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது எங்க குலதெய்வம் வந்து தத்தியம்மன், கனகநாச்சி அம்மன் சொல்லிட்டு 2 பெண்கள் தான் குலதெய்வம். தத்தியம்மன் வந்து சிஸ்டர், அவங்க தான் எங்களுக்கு குலதெய்வம். கனகநாச்சி அம்மன் வந்து அக்கா, பெரிய தங்கச்சி, இவங்க அக்கா. அக்கா வந்து எங்க அம்மா வீட்டு சைட்ல அவங்களுக்கு குலதெய்வம். முத அங்க போகும்போது சாமிக்கு அலங்காரம் பண்றாங்க, நம்மள வெயிட் பண்ண வச்சிருவாங்க. அலங்காரம்லாம் முடிச்சு ஓப்பன் பண்ணும்போது அழகா நம்ம கொண்டு போன பட்டு புடவையை போட்டு நகைகள் போட்டு காமிச்சாங்க. நம்மளோட குலதெய்வ கோயிலோட வாசல்ல நம்ம நிக்கும் போது என்னோட 100 தலைமுறை நான் டைரக்டா கனெக்ட் ஆகுற ஒரே இடம் அங்கதான். எப்படி சொல்லுங்க, என்னோட 100 தலைமுறை, எனக்கு முன்னாடி வாழ்ந்த 100 தலைமுறைய நான் ஒரே நேர்கோட்ல கனெக்ட் ஆகுற இடம் வந்து என்னோட குலதெய்வ கோயிலோட வாசல். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்ட அப்படி இல்ல, என்னோட தாத்தா, என்னோட கொள்ளு தாத்தா எல்லாமே அந்த குலதெய்வ கோயிலோட வாசல்ல அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டுருப்பாங்க. டைரக்டா நான் வந்து என்னுடைய ஜெனட்டிக் இவங்களோட கனெக்ட் பண்ற அந்த ஒரு, அதாவது என் அப்பா இப்ப உயிரோட இல்லை, ஆனா என் அப்பா உயிரோட இருக்கும் போது என்னோட குலதெய்வ, இப்ப தஞ்சாவூர்ல எங்கெல்லாம் ராஜராஜ சோழனோட கால் அடி பட்டுச்சுன்னு உங்களுக்கு கேட்டா தெரியாது. ஆனா தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போகும்போது ராஜராஜ சோழனோட காலடி ஒவ்வொரு இடத்துலயும் பட்டு, எனக்கு அப்படியே தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் அடங்கவே அடங்காது. அவர் கால் இங்க பட்டிருக்கும், அவர் கால் இங்க, அவர் நடக்காம ஒரு இடத்துல இருந்திருப்பாரா, அவரோட பாதம் படாம, ஷியோரா இந்த இடத்துல அவர் பாதம் பட்டுக்கணுமா, அந்த இடத்துல ராஜராஜ சோழன் பட்ட அதே இடத்துல நடக்குமோ, நம்ம அவரோட டைரக்டா கனெக்ட் ஆகுறோம். நினைச்சு பார்த்துட்டு நீங்க உள்ள போங்க, அந்த கோயிலுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு உள்ள போங்க. அவர் வந்து நம்ம வாழ்றது பெருசுல, நம்ம வாழ்ந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே சம காலத்துல எத்தனாயிரம் மன்னர்களோ வாழ்ந்திருப்பாங்க. 1000 வருஷம் கழிச்சா அவரை பத்தி இன்னைக்கு பேசுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டு போகணும். திருவள்ளுவர் மாதிரி, ராஜராஜ சோழன் மாதிரி. இதுல நான் அதுல நான் ரொம்ப கனெக்டட். அதுல வந்துட்டு நீங்க ராஜராஜ சோழனோட அந்த சிவன் பக்கத்துல ரைட் சைட்ல எப்பயுமே சாமி வலது பக்கம் தான் ஆசீர்வாதம் பண்ணும். ஸோ வலது கை பக்கமா நிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குல்ல, கோயில் போகும்போது நம்ம ரைட் சைடு நிற்போம். அந்த மாதிரி நிற்கும்போது நான் நிற்கும்போது இந்த இடத்துல அவர் நின்று சிவனை வணங்கி இருப்பார்ல, நான் அப்ப சொல்லுவேன் இந்த இடத்துல நின்று என்னோட தாத்தன் ராஜராஜ சோழன் வந்து வணங்கி இருப்பார்ல, அவர் என்ன இந்த குலத்துக்காண்டி வேண்டுனாரோ அதே தான் தமிழ் மகளா நான் வேண்டுறேன், அதே வரத்தை எனக்கும் தலைமுறைக்கு கொடுங்கன்னு நான் சிவன்கிட்ட கேட்பேன். தஞ்சை பெரிய கோயில் போகும்போது எனக்கு வேற எதுவுமே கேட்க தோணாது, எனக்கோ ஊருக்கோ நாட்டுக்கோ. எனக்கு எவ்வளோ பெரிய சயின்ஸ், அறிவியல், விவசாயத்திலிருந்து மழைநீர் சேகரிப்புலேருந்து எதிர்காலத்தை உலகத்தையே ஆண்ட அந்த ராஜராஜ சோழனுடைய வேண்டுதல் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதை விட பெருசாக நான் என்ன உங்ககிட்ட கேட்டு போகிறேன், சிவபெருமானே எனக்கு நீங்கள் அவர் வேண்டிய வரங்கள் எல்லாத்தையும் இந்த தலைமுறைக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வேண்டுவேன். மொத்தமாக கேட்டுருவேன் அவரோட இதே. அந்த மாதிரி நான் என்னோட குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது என்னோட அப்பா இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் என் அப்பா கால் அங்கே நின்று எங்கள் தாத்தா என்ன கேட்டிருப்பாரு, என் பேர பிள்ளைகள் என் தலைமுறை நல்லா இருக்கணும், எங்க அப்பா என் தலைமுறையே நல்லா இருக்கணும், நான் என் பிள்ளை குட்டிக நல்லா இருக்கணும், என் கொள்ளு தாத்தா
அவங்க எல்லாம் வேணுன ஒரு இடத்துல அதே இடத்துல என் கால் நிற்கும் போது என்னோட அப்பாவோட 100 தலைமுறையோட டைரக்டா நான் கனெக்ட் பண்றேன் அந்த இடம். அங்க நின்று நான் அந்த அம்மனை சாரியோட பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வைப் இருக்கும் தெரியுங்களா, எமோஷன்ஸ். அந்த இடத்துல நீங்க குலசாமி கோயிலுக்கு போகும்போது இந்த சிந்தனையோட சும்மா போயிட்டு அம்மா நான் நல்லா இருக்கணும், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், காசு பணம் இதெல்லாம் வேண்டாம எமோஷனா நீங்க கனெக்ட் ஆகுங்க. கனெக்ட் ஆயிட்டு அங்க நின்று நீங்க வேண்டும் போது அந்த அந்த பிளெஸிங் வந்து இருக்குல்ல, அப்ப அந்த அம்மனை பார்க்கும்போது அவங்க சாரியில ரொம்ப அழகா தெரிவாங்க என் கண்ணுக்கு. குல தெய்வத்துல என்னோட மூக்கு, என்னோட வாய், என்னோட கண்ணை தேடலாம். என் குலதெய்வம் என்னோட முகசாயில தானே இருக்கும். குலதெய்வம்னா என்ன? என் தலைமுறையில வாழ்ந்த ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க இல்லைன்னா இந்த குலமே அழிஞ்சு போயிருக்கும். அவங்க வந்து இந்த குலத்தை காப்பாத்திருப்பாங்க. எப்படி? ஒண்ணு பெரிய வெள்ளமோ கடனோ குடும்பமா தற்கொலை பண்ணிக்க இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொன்னா எல்லாரும் கேட்குற மாதிரி இருக்கும். என் குலதெய்வத்துக்கு ஒரு கதை இருக்கு. நான் தனி வீடியோவா அது போடுவோம். ஒவ்வொரு இப்போ தொட்டி பேச்சுன்னு ஒரு குலதெய்வம் அன்னைக்கு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க. என்னன்னா தொட்டில தூங்குற குழந்தைங்க வந்து உயிருக்கு ஆபத்தாகாம இருக்கு. அங்க குழந்தை வந்து தொட்டில போட்டு நிறைய ஹிஸ்டரி இருக்கு அந்த ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும். அந்த மாதிரி அந்த குலத்தை காக்குற ஒரு பெண் தான். ஸோ அந்த குலதெய்வம் வந்து என்ன அவங்க கிட்ட என் மூக்கு இருக்கா, என்ன மாதிரி வாய் இருக்கா, என்ன மாதிரி கண் இருக்கா நான் தேடணும். அவங்க கிட்ட என்னோட சாயல் இருக்கும். நான் அதை ரொம்ப ரசிச்சு பார்த்து வளர்ந்தனால என்னோட குலதெய்வத்தை நான் பார்க்கும்போதுலாம் அவங்க சாரியில தான் நான் பார்த்தேன். நம்ம ஒரு ஹீரோயினை பார்த்து ரசிக்கிற மாதிரி, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி என்னோட ஹீரோயின் வந்து என்னோட தத்தியம்மன். அப்ப நான் அவங்கள ரொம்ப ரசிச்ச விஷயம், அவங்க ரொம்ப இப்ப குலதெய்வம் வந்து எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. கொலகாரங்க வீட்லயும் இருப்பாங்க, நல்லவங்க வீட்லயும் இருப்பாங்க. குலதெய்வம் நம்ம வீட்டுல ஹாப்பியா இருக்காங்கன்னா இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் இருக்கும், கொலுசு சத்தம் இருக்கும், நல்லது நடக்கும். குலதெய்வம் அந்த வீட்டுல ஹாப்பியா இல்லைன்னா காசு பணம்லாம் இருக்கும், பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க தர்மத்தின்படி வாழலை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்க குலதெய்வம் வந்துட்டு ரொம்ப கோவமா வருத்தமா இருக்குமோ அந்த வீட்டுல எப்பவுமே அழுக, சண்டை, பிரச்சனை, வெட்டு குத்து, கொலை, ரத்தம் இப்படி இருக்கும். ஸோ எல்லா வீட்லயும் குலதெய்வம் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஹாப்பியா வச்சுக்கிறோமா, சோகமா வச்சுக்கிறோம். இப்போ நான் என் குலதெய்வத்தை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறேன்னா, சோகமா நடந்துக்கிறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எமோஷன் சார்ந்த விஷயம். சாரியில ஆரம்பிச்சு எங்க போயிட்டோம் பாத்தீங்களா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.